உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு 1:50 AM புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் வருகிறார். அப்படி வரக்கூடிய அந்த குரு பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை தரவிருக்கிறார், இதைத்தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். அப்ப அந்த குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுபகிரகம். அப்ப அந்த குரு பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் நவகிரகங்களில் முழு சுபகிரகம் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்குது. அது போக குரு அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குருடைய அந்த அனுகிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல வாழ்க்கை, நல்ல காசு பணம் எல்லாமே சம்பாதிச்சு எல்லாமே திருப்தி அடைஞ்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த குருவுடைய கடாட்சரம் இருந்தால் மட்டும்தான். அது போக அந்த குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய திருஷ்டி, ஒரு ஜாதகத்துல குரு எங்க இருக்குதோ அங்கிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப அந்த பார்க்கக்கூடிய இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவ கிரகத்தை குரு பார்க்கிறாங்க அப்படின்னா அந்த பாவ கிரகமாகப்பட்டது சுபகிரகமாக மாறி சுபத்தன்மை அடைந்துவிடும், சுப பலன்கள் நமக்கு கொடுக்கும். அதுபோக அந்த ஜாதகருக்கு ஒரு கிரகம் தோஷத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தால் அது பாத்தீங்கன்னா குரு பார்க்கப்பட்டால் அந்த குருடைய பார்வையால் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். தோஷத்தை கண்டிப்பா செய்ய மாட்டார். அப்ப தோஷத்துக்கு பதிலாக புண்ணியத்தை செய்வார், நம்மளுக்கு யோகத்தை செய்வார். இப்பேற்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது போக ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க, எனக்கு குருபலன் வந்திருக்குதான்னு பாருங்க அப்படின்னா தனக்கு திருமண காலகட்டம் வந்துருச்சு, குருபலன் வந்திருக்குதா, குருபலன் வந்தா தான் திருமணம் செய்ய முடியும் அப்படிங்கிற அனுகிரகமும் அந்த குரு தான். அப்ப அந்த குரு பகவானாலதான் ஒருத்தருக்கு திருமணம், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பேரு, ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல அனுகிரகம், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அந்த குருடைய அனுகிரகம் தான். அதே சமயத்துல துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி குரு பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குரு பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. குரு பகவான் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நம்மளை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசை சுத்தப்படுத்தும், மனசை தெளிவு பண்ணும். தவறான பாதையில போகக்கூடிய ஒருத்தரை சரியான பாதையில போக வச்சு அழகு பார்க்கும். அப்ப அது மாதிரியான சக்தி குரு பகவான் ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த குரு பகவான் இப்ப கடகத்தில் இருக்கிறாரு. இப்ப கும்பத்துக்கு 6ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரா? இருக்கிறார். அது போக 6ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் எங்க பார்க்கிறாருன்னா கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. முதல் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குருவுடைய பார்வை படக்கூடிய இடத்தையுமே பார்க்கலாம். அப்ப அந்த குரு எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்தை விட அதனுடைய பார்வை படக்கூடிய இடம்தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய இடம்
என்ன ஆகும்னா குரு இருக்கக்கூடிய இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குரு 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 6ஆம் இடம் என்ன? கடன், சத்ரு, ரோகம். அப்ப இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா உங்களை ஏதாவது ரூபத்தில் கடன் பட வைப்பார். ஏன்னா இப்ப உங்களுக்கு 7 சனியும் நடக்குது. அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பவே கடன் பட்டு கஷ்டப்பட்டு என்னடா பண்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பீரியட்ல மீண்டும் இந்த குரு பகவான் உங்களை கடன் பட வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பட்டே தீருவீர்கள். அப்போ வந்து அந்த கடனை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு இடம் வாங்குங்க, ஒரு வீடு கட்டுங்க, ஒரு கல்யாணம் பண்ணுங்க. இது மாதிரியான சுப விரய செலவுகளுக்கு கண்டிப்பாக அந்த கடனை மாத்திக்கோங்க. அப்படி செஞ்சிருங்க. அப்படி செஞ்சு கடன் பட்டு விட்டால் மற்ற கடன்கள் உங்களுக்கு ஆகாது. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள், துரோகிகள் இந்த பீரியட்ல உங்களை ஏதாவது ரூபத்துல கமுத்தோணும், நீங்க முன்னுக்கு வரக்கூடாது, நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது துரோகிகள். அது போக எதிரிகள் ஆகப்பட்டது நீங்க வளரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு சுத்தியுமே வளரும். அப்போ உங்களுக்கு தலை நிறைய கண் இருக்கணும், தலை நிறைய மூளை இருக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்து அதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது நீங்க தேடணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் பிணிப்பீடைகள், அப்படி இல்லைன்னா விபத்து, வண்டி வாகனத்தால் ஏதாவது ரூபத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து நீங்க வந்து வண்டியை ஸ்பீடா ஓட்ட வேண்டாம், நிதானமாக போங்க. ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்றோம்னா அதுலயும் நிதானம் பாருங்க. பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல போறது, ரேஸ் பண்றது, இது எல்லாமே தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து இதெல்லாமே கொடுக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல இதே குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாமே பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த 6ஆம் இடத்துல இருந்து குரு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். நீங்களும் நிதானமாக இருந்து கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்ப தொழில்ல நஷ்டம், தொழில் சரியில்லை, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழில் ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி கஷ்டத்துலதான் இந்த கும்பராசிக்காரங்க 7 சனியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை எடுத்து நிறுத்துவீர்கள். அந்த தொழில்ல நீங்க நலிந்து போயிருந்தாலும் அந்த தொழில எடுத்து கரெக்ட் பண்ணி அதுல வேலையாட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்ப சரி செய்து அதுல லாபம் சம்பாதிப்பீங்க. படிப்படியாக அதுல பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி பணம் சம்பாரிச்சு உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பாக மாறும். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட கடனை நீங்க இந்த பீரியட்ல அடைப்பீர்கள். உண்மையாளுங்க கும்பராசிக்காரங்களே, இது உண்மையா நடக்கும். அப்ப அந்த கடனையும் அடைத்து கையில கொஞ்சம் காசும் வச்சுட்டு நீங்க இடம் வாங்குவீங்க, ஏதாவது சொத்து வாங்குவீங்க, ஏதாவது திருமணம் பண்ணுவீங்க, பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அது போக இந்த பீரியட்ல கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வேலையில கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனுக்கோசரம் காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல ப்ரமோஷன் கண்டிப்பாக உருவாகும். அது போக வேலையில் இருந்த சிக்கல்கள், வேலையில் இருந்த நமக்கு நெருக்கடிகள் இது எல்லாமே தீரும். இதை விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியே
குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த தனஸ்தானத்தை பார்ப்பது யோகம். அது போக அங்கே கும்ப ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறாரா இல்லைங்களா? பார்க்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலுக்கு காரகன், நம்ம ஆயுளுக்கும் காரகன். அப்ப உங்களுக்கு எந்த விதமான விபத்தோ நடக்கிறதுக்கு விடாது. அப்படியே நடந்தாலும் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு போயிரும். அதுபோக தொழில்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொழில் புதுசாவும் நீங்க ஏதாவது ஒரு தொழில் தாராளமாக செய்யலாம். இப்ப 7 சனியாச்சே, எப்படி சார் தொழில் செய்யறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த சனி பகவானையே குரு பகவான் பார்த்ததுனாலையும், குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்ததுனாலையும் இந்த பீரியட்ல புது தொழில் தொடங்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. உங்களை யார் யார் இகழ்ந்தார்களோ, யார் யார் நீங்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய டைம் வந்தாச்சு. அது போக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்திருக்கிறார், மகரத்தை. 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் எல்லா விஷயத்தையும் மறந்து 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு கடல் கடந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக வெளிநாட்டில் ஆணும் பெண்ணும் இப்போ மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, கணவர் அயல்நாட்டில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒன்று சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாட்டில் பிஆர் அந்த நாட்டு சிட்டிசன் ஆகணும், அதுக்கோசரம் முயற்சி பண்றீங்களா? இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதுபோக உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்க சம்பந்தியாக போறீங்க, அதற்குண்டான வாய்ப்பு நெருங்கி வந்தாச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதனால கண்டிப்பாக உங்களுடைய இல்லறங்களில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக இந்த பீரியட்ல நீங்க யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. ஒருத்தர் பாவம் சொல்லி அவங்களுக்கோசரம் இறக்கப்பட்டு அவங்களுடைய பிரச்சனை தூக்கி உங்க தோல்ல போட்டுக்க வேண்டாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாளை வணங்கி வாங்க. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு, அம்பாள் கோயிலுக்கு, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, பெண் தெய்வம் அந்த கோயிலுக்கு நீங்க 7 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க. அது 1 தீபமா இருக்கலாம், 5 தீபமா இருக்கலாம். 2 தீபம் இல்ல 5 தீபம். அது போக குரு தட்சிணாமூர்த்தியை மனதார வணங்கி வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வணங்கி வாங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கி வாங்க. அப்படி வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அந்த மஞ்சள் வஸ்திரத்தை கோயில் குருக்களுக்கு தானமாக கொடுங்க. அந்த மஞ்சள் வஸ்திரத்தை விரிச்சு அந்த கோயில்ல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகம் மட்டும் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதை எங்கேயாவது ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி எங்கிட்ட அனுப்பணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.